Hello everyone, welcome to VM Commerce. This is Meenakshi. இன்னைக்கு நம்ம 11th standard accountantsல next unit, that is unit number 10 depreciation account பற்றி பார்க்க போகிறோம். ப்ரீவியஸாக நம்ம unit 9 rectification of errors ஓட theory part problems எல்லாமே finish பண்ணிட்டோம். So that now we are moving to the next interesting topic, depreciation accounting. இந்த depreciation அப்படிங்கிற chapter ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான chapter. Why? Because of இது இப்போ நம்ம 11th மட்டும் படிக்கிற சாப்டர் கிடையாது. யூஜி பண்ணாலும் பிஜி பண்ணாலும் இந்த காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான சாப்டர். ஸோ இந்த பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சால் தான் இதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஹையர் லெவலில் இந்த பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சால் தான் பண்ண முடியும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாப்டர். லெட் அஸ் கெட் இன் டு த டாபிக். மீனிங் அண்ட் டெஃபனேஷன் ஆஃப் டெப்ரிசியேஷன். இந்த மீனிங் அண்ட் டெஃபனேஷனுக்கு ரொம்ப ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. இந்த ஆர்என் கார்ட்டர் சொல்கிற டெஃபனேஷன் அதுதான் டெப்ரிசியேஷனோட மீனிங்கும் நீங்கள் சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தட் இஸ் டெப்ரிசியேஷன் இஸ் த கிராஜுவல் அண்ட் பர்மனண்ட் டிக்ரீஸ் இன் தி வேல்யூ ஆஃப் அன் அசட் ஃப்ரம் எனி காஸ். அதாவது டெப்ரிசியேஷன் அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஸட் அசட்ஸில் கால்குலேட் பண்ணுறது. ஒரு ஃபிக்ஸட் அசட்டோட வேல்யூ கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகுது. கிராஜுவல் அப்படின்னா ஸ்லோலி இட் வில் டிக்ரீஸ் அண்ட் பர்மனண்ட் டிக்ரீஸ். கண்டிப்பாக ஃபிக்ஸட் அசட்ஸ்னு ஒன்று இருந்ததுன்னா நம்ம யூஸ் பண்ண அதனுடைய வேல்யூ டிக்ரீஸ் ஆகிட்டே வரும் ஃப்ரம் எனி காஸ். அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். ஓகேவா? இந்த வேல்யூ டிக்ரீஸ் ஆகிறதுக்கு so many reasons are there. நம்ம அதை இந்த causes of depreciationல டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ depreciation அப்படின்னா reducing in the value of fixed assets. ஒரு fixed assetsனால் என்னது? நம்ம படிச்சிருக்கோம். லேண்டு, பில்டிங்ஸு, பிளான்ட், மிஷினரி, ஃபர்னிச்சர், இந்த மாதிரி நிறைய இருக்குது ஃபிக்ஸட் அசட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அதனுடைய வேல்யூ கிராஜுவல்னால் சொல்லிட்டேன், ஸ்லோவாக டிக்ரீஸ் ஆகுது. அண்ட் பர்மனண்ட், கண்டிப்பாக அது டிக்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் அதனுடைய வேல்யூ. ஸோ ஏதாவது ஒரு ரீசன்னால். திஸ் இஸ் த மீனிங் ஃபார் டெப்ரிசியேஷன். நவ் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ப்ரொவைடிங் டெப்ரிசியேஷன். வாட் இஸ் த மெயின் பர்பஸ்? எதுக்காக நம்ம இந்த டெப்ரிசியேஷனை நம்ம ப்ரொவைட் பண்ணணும் ஒரு ஃபிக்ஸட் அசட்ஸ் மேலே? ஓகே, அதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ். சி டு ஃபைண்ட் அவுட் த ட்ரூ ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஃபைண்ட் அவுட் த ட்ரூ ப்ராஃபிட் ஆர் லாஸ். ட்ரூ ப்ராஃபிட் ஆர் லாஸை நம்ம எப்போ தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா ஒரு அசட்டோட வேல்யூவில் டெப்ரிஷியேட் பண்ணினா தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அடுத்து அந்த 12th 13th சாப்டர்ஸ் படிக்கும்போது இந்த டெப்ரிசியேஷன் அட்ஜஸ்டிங் என்ட்ரிஸ் எல்லாம் போடுவோம். அப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ராஃபிட் ஆர் லாஸில் ஆக்சுவலாக ஒரு ஃபிக்ஸட் அசட்டோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னாலே அது பிஸ்னஸ்க்கு ஒரு லாஸ் தான். அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸில் டெபிட் சைடு எக்ஸ்பென்சஸை என்ட்ரு பண்ணுவாங்க, அந்த லாஸை என்ட்ரு பண்ணுவாங்க. ஸோ இந்த வேல்யூ ஆஃப் டெப்ரிசியேஷனை நம்ம என்ட்ரு பண்ணுறது மூலமாக மட்டும்தான் அந்த பிஸ்னஸோட ஒரிஜினல் ப்ராஃபிட்டும் லாஸும் நமக்கு கிடைக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு எய்ம். செகண்ட், டு ப்ரெசன்ட் த ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ ஆஃப் ஃபைனான்ஷியல் பொசிஷன். அதாவது என்ன மீனிங்கு? ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ ஆஃப் ஃபைனான்ஷியல் பொசிஷன். ஒரு பிஸ்னஸோட ஃபைனான்ஷியல் பொசிஷன் எதை வச்சு நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்? அந்த பிஸ்னஸோட பேலன்ஸ் ஷீட் வச்சு. ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் லாஸ்ட்டாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதே பேலன்ஸ் ஷீட் தான். ஓகேவா? ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் அசட்ஸும் லைபிலிட்டிஸும் இருக்கும். ஸோ அப்போது இந்த டெப்ரிசியேஷன் என்ட்ரு பண்ணாதான் நம்மளுக்கு ஒரிஜினலாக கம்பெனியோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஸோ எது மூலமாக நம்ம எப்படி இதை பேலன்ஸ் ஷீட்டில் காமிக்க போகிறோம்? பேலன்ஸ் ஷீட்டில் அசட்ஸ் சைடு தான் இந்த ஃபிக்ஸட் அசட்ஸ் வரும். ஸோ அந்த ஃபிக்ஸட் அசட்ஸோட ஒரிஜினல் வேல்யூலேருந்து இந்த டெப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணி காமிக்கணும். அப்போ தான் அதனுடைய ஒரிஜினல் காஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ எவ்வளோ ஆக்சுவலாக அதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், இப்போ எவ்வளோ யூஸ் பண்ணி அது எவ்வளோ டெப்ரிஷியேட் ஆகிருக்கு, அந்த டெப்ரிஷியேஷன் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணி நம்ம அதனுடைய ஆக்சுவல் வேல்யூவை கண்டுபிடிச்சாதான் பேலன்ஸ் ஷீட்டில் நமக்கு ஒரிஜினல் வேல்யூ ஆஃப் த அசட்டை நம்ம அங்கே என்ட்ரு பண்ணியிருப்போம். அப்போ தான் அதனுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் த பிஸ்னஸை நம்மளால் ஈஸியாக அண்ட்
ட்ரூவான பொசிஷனை தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, தேர்ட் பாயிண்ட், டு ஃபெசிலிட்டேட் த ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஃபிக்ஸட் அசட்ஸ். அதாவது ரீப்ளேஸ் பண்ணுறதுனா என்ன மீனிங்கு, இந்த யூசேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அசட்டை வந்து நம்ம ஒரு 10 இயர்ஸோ 15 இயர்ஸோ பிஸ்னஸில் ஒரு மிஷினரியோ பில்டிங்கோ இல்லை பிளான்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது எப்போ வந்து முடிவுக்கு வருதோ அதனுடைய யூஸ்ஃபுல் லைஃப், ஒரு அசட்டோட ஒரு எஸ்டிமேட்டட் லைஃப் இருக்கும். நம்ம ஒரு அசட் வாங்கும் போதே நினைப்போம், நம்ம ஹவுஸ்ஹோல்டு ஆர்டிகல்ஸ் டியூரபிள் குட்ஸ் வாங்கினாலே நமக்கு வந்து தோணும் ஒரு 10 இயர்ஸ்க்கு இது அட்லீஸ்ட் வந்தால் போதும் அப்படின்னு நம்ம யூஸ் நினைப்போம். அதே மாதிரி தான் ஒரு பிஸ்னஸ்லேயும். ஸோ ஒரு ஆஃப்டர் 10 இயர்ஸோ 15 இயர்ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மிஷினரியை ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய அவசியம் வரலாம். ஸோ அப்போது இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த அவைலபிள் ரிசோர்ஸஸை அவங்க வச்சு பிஸ்னஸில் ஒரு புது மிஷினரி வாங்க முடியும். தென் டு அவைல் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் அப்படின்னா டெப்ரிசியேஷன் நம்ம வந்து சார்ஜ் பண்ணுறோம், P&L அக்கௌண்ட்லேயும் நம்ம போடுறோம். அப்போ டேக்ஸ் லயபிலிட்டியை இது ரெடியூஸ் பண்ணும். ஓகே, தென் டு கம்ப்ளை வித் லீகல் ரெக்குயர்மெண்ட்ஸ் சட்டப்படியான தேவைகளை பூர்த்தி பண்ணுது. எப்படி, அக்கார்டிங் டு த இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் ஒரு கம்பெனி வந்து டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறது இட்ஸ் அ மேண்டேட்ரி. கண்டிப்பாக அவங்க அதை பண்ணி தான் ஆகணும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் எய்ம்ஸ் ஆஃப் ப்ரொவைடிங் டெப்ரிசியேஷன். மறுபடியும் சொல்கிறேன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து ட்ரூவாக நமக்கு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நம்ம டெபிட் சைடு டெப்ரிசியேஷனை காமிக்கும், பிகாஸ் இட் இஸ் அ லாஸ் டு த பிஸ்னஸ். அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட்லேயும் நம்ம அசட்ஸில் அந்த அசட்டோட வேல்யூலேருந்து இந்த டெப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த யூஸ்ஃபுல் லைஃப் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு புது அசட்டை வாங்குறதுக்கு இந்த டெப்ரிசியேஷன் நம்ம பண்ணுறது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த ரிசோர்ஸஸை நம்ம யூஸ் பண்ணி வாங்க முடியும். டு அவைல் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ், ஸோ டேக்ஸ் லைபிலிட்டி வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி கம்பெனி ஆக்ட்ஸ் படி டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணுறது வந்து இட்ஸ் கம்பல்சரி. ஓகே, தென் காசஸ் ஆஃப் டெப்ரிசியேஷன். காசஸ்னால் என்ன, ரீசன். டெப்ரிசியேஷன் வர்றதுக்கான ரீசன் என்ன, ஏன் ஒரு ஃபிக்ஸட் அசட் வந்து டெப்ரிஷியேட் ஆகுது, ஏன் அதனுடைய வேல்யூ ரெடியூஸ் ஆகுது. ஃபஸ்ட் பாயிண்ட், சி வியர் அண்ட் டியர் அப்படின்னா என்ன மீனிங்னா, மோர் யூசேஜ் ஆஃப் த அசட்ஸ். நம்ம யூஸ் பண்ண அது என்ன ஆகும், அதனுடைய வேல்யூ, அதாவது அதனுடைய லைஃப் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். ஸோ அதனால் நம்ம டெப்ரிசியேஷனை கண்டுபிடிக்கணும். தென் இஃப்ளெக்ஷன் ஆஃப் டைம். இப்போ ஃபஸ்ட்டு இது பார்த்தது மோர் யூசேஜ். இஃப்ளெக்ஷன் ஆஃப் டைம் அப்படின்னா பேசேஜ் ஆஃப் டைம் போக போக, காலங்கள் செல்ல அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு மிஷினரியவோ ஒரு அசட்ஸையோ நம்ம யூஸ் பண்ணினாலும் சரி பண்ணலைனாலும் சரி அது என்ன ஆகும், அதனுடைய வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து மோர் யூசேஜ், ரெண்டாவது பாயிண்ட் வந்து யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலைனாலும் அதனுடைய வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். தேர்ட் ஒன் அப்சலசன்ஸ் அப்படின்னா தட் இஸ் அப்டேட்டடாக அந்த அசட்ஸு இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்சலீட் அப்படின்னா இது அவுட் ஆஃப் ஃபேஷன், அவுட்டேட்டட் அப்படின்னு. ஓகே, அப்போ என்ன பண்ணணும், இது ஏன் அவுட்டேட்டட் ஆகுது, பிகாஸ் ஆஃப் த நியூ இன்வென்ஷன்ஸ். ஓகே, நியூ இன்னோவேஷன்ஸ். புதுசாக ஒரு அதே மாதிரி மிஷினரி நியூ டைப்பில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மிஷினரி வந்து 1 மினிட்ல வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ணும், நிறையா வந்து அவுட்புட் கொடுக்கும் அப்படின்னா அப்போ அது பழைய மிஷினரி என்ன ஆயிடுது, அப்சலீட் ஆயிடுது. அந்த அப்சலீட் ஆகிறதுனால நியூ மிஷினரியை பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய தேவைகள் வருது. ஸோ இதனாலேயும் நம்ம வந்து டெப்ரிசியேஷன் நம்ம போடணும். தென் இன்அடிக்வசி ஃபார் த பர்பஸ். இன்அடிக்வசின்னா என்னது, தட் இஸ் நமக்கு அதனுடைய தேவைகள் வந்து கம்மியாக இருக்குது. அடிக்குவேட்னா என்னது, நமக்கு போதுமான அளவுக்கு இருக்குது அப்படின்னு. இன்அடிக்குவேட்னா நமக்கு இது பத்தலை. இப்போ ஒரு பிஸ்னஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, சின்ன லெவலில் இருக்குது அப்படின்னா அப்போ பெரிய பெரிய மிஷினரிஸ் வாங்கணும், பெரிய பில்டிங்ஸ் வாங்கணும், அப்போ அதனுடைய வேல்யூ வந்து நமக்கு குறைஞ்சிரும். தென் லேக் ஆஃப் மெயின்டெனன்ஸ். ப்ராப்பராக ஒரு அசட்டை நம்ம மெயின்டைன் பண்ணலை அப்படின்னாலே அதனுடைய வேல்யூ, அதாவது
லைஃப் வேல்யூவும் ஒரிஜினல் வேல்யூ ஆஃப் த அசட்டும் டிக்ரீஸ் ஆயிரும். தென் அப்நார்மல் ஃபேக்டர்ஸ். அப்நார்மல் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது இங்கே என்ன அப்படின்னா தட் இஸ் நேச்சுரல் கெலாமிட்டிஸ். டியூ டு நேச்சுரல் கெலாமிட்டிஸ் அந்த அசட்ஸ் வந்து டேமேஜ் ஆயிடுறது. ஓகே, ஸோ அப்போ வந்து டிஸ்கார்ட் பண்ணிடுவாங்க. ஏதாவது வந்து அன்எக்ஸ்பெக்டட் திங் பிஸ்னஸில் நடக்குது, ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் நடக்குது, ஒரு பெரிய மழை வெள்ளத்தினால வந்து அதெல்லாம் வந்து சேதம் அடைஞ்சிருது அப்படின்னா கண்டிப்பாக அப்பையும் அவங்க என்ன பண்ணணும், ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த மெயின் காசஸ் ஆஃப் டெப்ரிசியேஷன். ஸோ ரீசன்ஸ் ஃபார் ப்ரொவைடிங் டெப்ரிசியேஷன் இதுதான். ஓகே, நெக்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் த அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன். ஒரு டெப்ரிசியேஷனோட அமௌண்ட்டை எது டிசைட் பண்ணுது? ஓகே, ஸோ எப்படி வந்து நம்ம டெப்ரிசியேஷன்னா சொல்லிட்டோம், வேல்யூ டிக்ரீசிங் இன் த ஃபிக்ஸட் அசட்ஸ். ஸோ எதை பேஸ் பண்ணி இந்த அமௌண்ட்டை நம்ம போட போகிறோம், எப்படி இதை டிட்டர்மைன் பண்ணுது? ஓகே, ஃபஸ்ட்டு திங் ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் த அசட். ஸோ ஒரிஜினல் காஸ்ட், அதாவது நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது அதனுடைய வேல்யூ என்ன இருந்தது, அதுதான் ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் த அசட். ஸோ இங்கே கொடுத்துருக்குறாங்க த அமௌண்ட் இன்கர்ட் இன் அக்வயரிங் த அசட். அக்வயரிங் அப்படின்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது, நம்ம வாங்கும்போது, நமக்கு சொந்தமாக்கிக்கும் போது அதனுடைய வேல்யூ என்ன இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஆக்சுவல் காஸ்ட் அப்படிங்கிறது எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கு? சரி, பர்ச்சேஸ் ப்ரைஸ் தெரியும், நம்ம வாங்குகிறோம். தென் ஃப்ரைட், loading and unloading charges, erection cost, setting up cost and other expenses of the trial run are included. So இந்த ஆக்சுவல் காஸ்ட் அப்படிங்கிறது அந்த அசட்டை வாங்குகிற விலை மட்டும் இல்லை, அந்த அசட்டோட காஸ்ட் மட்டும் இல்லை, அதனுடைய ஃப்ரைட் சார்ஜஸ், அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன், லோடிங் அண்ட் அன்லோடிங், அந்த வெஹிக்கிளில் ஏற்றுறது இறக்குறது, அதுக்கப்புறம் எரெக்ஷன்னா என்ன சொல்லியிருக்கோம், இன்ஸ்டாலேஷன். ஸோ ஒரு பொருளை வாங்கினா மட்டும் பத்தாது, அதை ப்ராப்பரான பிளேஸில் இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ பெரிய பெரிய பிஸ்னஸில் பெரிய லெவலில் மிஷினரி வாங்குறாங்க அப்படின்னா அதை பிளேஸ் பண்ணி அதுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் கொடுத்து அதை ப்ராப்பராக ரன் பண்ண வைக்கிற வரைக்கும் உள்ள காஸ்ட் எல்லாமே வந்து அந்த அசட்டோட ஒரிஜினல் காஸ்ட்டில் இன்க்ளூட் ஆகிருக்கணும். அதுதான் தட் இஸ் இன்க்ளூடட். ஓகே, ஸோ இப்போ இது வந்து புது மிஷினரி வாங்கினா. இப்போ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் கொடுத்துருக்குறாங்க, செகண்ட் ஹேண்ட் மிஷினரியோ செகண்ட் ஹேண்ட் அசட் வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை ஃபஸ்ட்டு ரிப்பேர் பண்ணி சர்வீஸ்க்கு விட்டதுக்கப்புறம் தான் நம்ம, இப்போ ஒரு செகண்ட் ஹேண்டில் ஒரு 2 வீலர் வாங்குகிறோம் அப்படின்னா அதை என்ன பண்ணுவோம், நல்ல கண்டிஷனில் இருந்தாலுமே நம்ம ஒரு தடவை சர்வீஸ்க்கு விட்டதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ அது என்ன ஆகும், நம்ம பர்ச்சேசிங் ப்ரைஸில் இன்க்ளூட் ஆயிரும். ஓகேவா? ஸோ நியூ மிஷினரினா நமக்கு நிறைய இருக்குது, ஃப்ரைட் சார்ஜஸ், லோடிங் அன்லோடிங், இன்ஸ்டாலேஷன் காஸ்ட்டு, செட்டிங் அப் காஸ்ட்டு, எவ்ரி திங். பட் செகண்ட் ஹேண்ட் அப்படின்னா ரிப்பேரிங் சார்ஜஸையும் நம்ம அந்த ஒரிஜினல் காஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் அசட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட் எஸ்டிமேட்டட் யூஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் த அசட். ஓகே, ஸோ இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ஒரு வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கும் போதே நம்ம யோசித்து தான் வாங்குவோம். கண்டிப்பாக இது வந்து நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 years 15 years வந்தால் கூட போதும். இது ஒரு பிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு அசட்டில் நம்ம பண்ணும்போது யூஸ்வலாக நம்ம அதை தான் திங்க் பண்ணுவோம், சீக்கிரமாக ரீப்ளேஸ் பண்ணிடக்கூடாது, சீக்கிரமாக அது ரிப்பேர் ஆகிடக்கூடாது அப்படின்னு. அப்போ குவாலிட்டி ப்ராடக்ட் வாங்கணும் அப்படிலாம் யோசிப்போம். அதே மாதிரி தான் ஒரு பிஸ்னஸில் ஒரு ஃபிக்ஸட் அசட்ஸ் வாங்கும் போது அவங்க நினைக்கிறது. ஸோ த பீரியட் ஃபார் விச் அன் அசட் can be used, எவ்வளோ வருஷத்துக்கு இதை நம்ம யூஸ் பண்ண முடியும், the business is expected to be used, so how many years it can be used in our business, அதை கண்டிப்பாக அவங்க வந்து முன்னாடியே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்பெக்டட் தான் இது, எக்ஸ்பெக்டட் யூஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் த அசட், எக்ஸ்பெக்டட் ஆர் எஸ்டிமேட்டட். ஓகே, ஸோ இது வந்து இந்த ஃபிக்ஸட் அசட்ஸ்க்கு சொல்லிட்டோம். ஃபார் இன்டான்ஜிபிள் அசட்ஸ் லைக் இங்கே பேட்டர்ன்ஸ், காப்பி ரைட்ஸ் இதெல்லாம் இருக்குது. அதுக்கு எப்படி வந்து யூஸ்ஃபுல் லைஃப் டிசைட் பண்ணுறாங்க, தேர் லீகல் லைஃப் இஸ் டேக்கன் அஸ் தேர் எஸ்டிமேட்டட் யூஸ்ஃபுல் லைஃப். ஸோ வந்து நான் 25 yearsக்கு காப்பி ரைட் வாங்கி வச்சுருக்கேன், பேட்டன்ட் ரைட் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு லைஃப் லாங் இல்லை அந்த மாதிரி. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அதுக்கு எஸ்டிமேட்டட் லைஃப் டிசைட் பண்ணுவாங்க. திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் த அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன். தென் நெக்ஸ்ட் third one is scrap value of an asset. It is very important
to value the amount of depreciation. See, the amount which is expected to be realized at the end of the estimated useful life. ஸோ இப்போ நம்ம எஸ்டிமேட்டட் யூஸ்ஃபுல் லைஃப்னு ஒரு 10 இயர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 10 இயர்ஸ் கழித்து அந்த ப்ராடக்டோட வேல்யூ எப்படி இருக்குது. இப்போ நம்ம இதெல்லாம் ஸ்க்ராப் ஐட்டம்ஸ் அப்படின்னு ஈஸியாக சொல்லுவோம். இப்போ நம்ம ஒரு புது மொபைல் வாங்குகிறோம், இப்போ மினிமமாக ஒரு 15,000 to 20,000 அது ஒரு நல்ல ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்குகிறோம் அப்படின்னா, ஸோ 20,000க்கு வாங்குகிறோம். ஒரு 2 இயர்ஸ் கழித்து இப்போ நம்ம நியூவாக ஒரு டெக்னாலஜி வந்திருக்கு, புது விதமாக மொபைல் வந்திருக்கு, நம்ம வாங்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா அந்த மொபைலை நம்ம வாங்கின ஷோரூம்லேயே கொண்டு போய் கொடுத்தா கூட மேக்ஸிமம் 3,000 to 5,000க்கு தான் அந்த மொபைலை எடுத்துப்பாங்க. நம்ம எவ்வளோக்கு வாங்கினோம், 20,000க்கு வாங்கின மொபைலை அது ரொம்ப ரொம்ப கம்மியாக 3,000க்கு தான் கேட்பாங்க. ஒய் இட் இஸ் ஸ்க்ராப். நீங்கள் நிறைய அதில் ஸ்க்ராச்சஸ் இருக்குது, பேட்ரி நிற்க மாட்டேங்குது, சார்ஜ் நிற்க மாட்டேங்குது, மெனி ரீசன்ஸ். நல்லாவே அந்த மொபைல் கண்டிஷனாக இருந்தாலும் தட் இஸ் ஸ்க்ராப் வேல்யூ. அதை ரியலைஸ் பண்ணுறதுனா ஆஃப்டர் தட் யூஸ்ஃபுல் இயர். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு செல்ஃபோன் அப்படின்றத சொன்னேன், 2 இயர்ஸ். சில பேர் ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் அதனுடைய வேல்யூ என்ன ஆகிடுது, டிக்ரீஸ் ஆகிடுது பிகாஸ் ஆஃப் த யூசேஜ். ஓகே, ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ரெசிடுயல் வேல்யூ. ஓகே, ஸ்க்ராப் வேல்யூவை இன்னொரு நேம் ரெசிடுயல் வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. தென் other factors which determines the amount of depreciation, that is legal provisions, technological factors. நம்ம technological factorsum இந்த amount of depreciation decide பண்ணுது. Okay, these are all the factors determining the amount of depreciation. Okay, ஸோ தேங்க்யூ. நம்ம இப்போ ஃபஸ்ட் பார்ட் பார்த்துட்டோம். செகண்ட் பார்ட்டில் அடுத்து மெத்தட்ஸ் ஆஃப் டெப்ரிசியேஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.